ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேலேருந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான லீக்ஸ்லாம் வெளியே வந்துட்டு இருக்குது. அது என்னென்னு நம்ம வரிசையாக பார்த்துடலாம். முதல்ல இங்கே டாக்டர் டூம் அந்த மிரரை உடச்சிட்டு சும்மா பல்ட்டி அடிச்சுட்டு சூப்பர் ஹீரோ லேண்டிங் கொடுப்பாரு, நம்ம டெட்பூல் சொல்கிற மாதிரி. ஆனால் இங்கே டாக்டர் டூம் உடச்சிட்டு வரல, அதாவது டாக்டர் டூம் தான் உடச்சிட்டு வராரு. ஆனால் அவர் தானாக உடச்சிட்டு வரல, நம்ம கேப்டன் அமெரிக்கா தோரோட ஹேமரை வச்சு டாக்டர் டூம் அடித்து பறக்க விட்டுருக்காரு. அதை பார்த்தாலும் ஆமாம் உண்மை மாதிரி தாங்க இருக்குது. இங்கே நம்ம டாக்டர் டூம் அந்த கண்ணாடியை உடச்சிட்டு வரும்போது அவர் நேராக வரலை, அவரை யாரோ மல்லாக்க திருப்பி அடிச்சு பறக்க விட்ட மாதிரி மல்லாக்க திரும்பிட்டு வராரு. எப்படியாச்சும் நேரா லேண்டிங் பண்ணும்போது கரெக்டா இருக்கணும்னு ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ணி அப்படியே ஒரு ஃபிளிப் அடிக்கிற மாதிரி இருக்குது. அப்படி ஃபிளிப் அடிக்கும் போது அந்த பக்கம் ஏதோ ஒன்று பறந்து போகுது. அது கண்டிப்பா நம்ம கேப்டன் அமெரிக்காவா இல்ல தோரோட ஹேமரா, ரெண்டு பேரோட ஹேமர் தான். அந்த ஹேமர் தான் பறந்து போற மாதிரி இருக்குது. அந்த ஹேமர் அப்படியே நம்ம டாக்டர் டூம் அடிச்சு பறக்க வச்சுட்டு வருது. அதுல இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு நம்ம சூப்பர் ஹீரோ லேண்டிங் கொடுக்கணும்னு டாக்டர் டூம் அவரோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி ஒரு ஃபிளிப் அடிக்கிறாரு. அதே நேரத்துல தான் அந்த தோரோட ஹேமர் அந்த பக்கம் பறந்து போற மாதிரி ஒரு லீக்ஸ் வந்திருக்குது. இதை பார்த்தாலும் கண்டிப்பா உண்மை மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அப்படியே சூப்பர் ஹீரோ லேண்டிங் கொடுத்துட்டு டாக்டர் டூம் அங்க வந்து நிற்கும் போது அதே நேரத்துல நம்ம தோரும் பறந்து வந்து தான் நிக்கிறாரு. அப்படின்னா நம்ம கேப்டன் அமெரிக்காவும் தோரும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் டாக்டர் டூம் கூட சண்டை போடவே ஆரம்பிக்கிறாங்க. இது செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. அப்படியே இன்னொரு பக்கம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லீக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம ட்ரெய்லரில் டாக்டர் டூம் அவர் என்ன சொல்லியிருப்பாரு, நீங்கள் எல்லாருமே திருடப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறீங்க, நீங்கள்லாம் செத்து போயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லைங்களா. அது என்னன்னா, இவங்க சாக வேண்டியவங்க எல்லாருமே திரும்ப உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக காட்டுவாங்க. ஆண்ட்மேன், அப்புறம் தோரோட பொண்ணு, கேப்டன் அமெரிக்கா, இந்த மாதிரி சாக வேண்டியவங்க எல்லாருமே உயிரோடு இருக்காங்கன்ற மாதிரி காட்டுவாங்க. அதுலேயும் ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான லீக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் படத்தில் தானோஸ் சொடக்கூடும் போது அதே நேரத்தில் ஆண்ட்மேனு அந்த குவாண்டம் ரியாலமுக்குள்ளே மாட்டியிருப்பாரு. அவர் அதுக்குள்ள வெளியே வந்து தான் இருக்கிற எல்லாரையுமே உயிரோடு கொண்டு வரதுக்காக அந்த குவாண்டம் ரியாலமி யூஸ் பண்ணி திரும்ப டைம் டிராவல் பண்ணி எல்லா வம்பும் பண்ணிட்டு இருப்பாப்ல ஆண்ட்மேனு. அதனால தான் எல்லாருமே திரும்ப உயிரோடு வந்திருப்பாங்க. எல்லா உயிரும் திரும்ப உயிரோட வர்றதுக்கு காரணமே ஆண்ட்மேனு தான். அதனால ஆண்ட்மேன் இந்த கதையில முக்கியமான ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போறாரு. முதல்ல இங்க டாக்டர் டூம் வந்து செய்ய போறது ஆண்ட்மேன் அப்படின்ற ஒரு பயங்கரமான லீக்ஸ் வந்திருக்குது. இங்க ஆண்ட்மேன்னால தான் எல்லாருமே திரும்ப உயிரோடு வந்திருக்காங்க, அதனால தான் எல்லாருமே திருடப்பட்ட வாழ்க்கையை வாழ்றீங்க அப்படின்னு இங்க டாக்டர் டூம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தோரோட பொண்ணு இறந்து போன பொண்ணை திரும்ப தோர் உயிரோட கொண்டு வந்திருப்பாரு. அப்புறம் கேப்டன் அமெரிக்கா அவர் வயசாகி சாகர் நிலைமைக்கு போவாரு. ஆனா திரும்ப டைம் டிராவல் பண்ணி அவர் பழைய வாழ்க்கையே வாழ்ந்திருப்பாரு. இவங்க எல்லாருமே கச்சமுச்சான்னு அந்த வாழ்க்கையை வாழ்ந்தனால டாக்டர் டூம் உள்ள பூந்து எல்லாரோட வாழ்க்கையும் கச்சமுச்சான்னு முடிக்க போறாப்ல. அந்த மாதிரி தான் இந்த லீக்ஸ் போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம முக்கியமா இன்னொரு லீக்ஸ் பாத்தீங்கன்னா, இங்க லோக்கி இருக்கிற அந்த மல்டிவர்ஸ் ட்ரீக்கு போய் நம்ம டாக்டர் டூம் லோக்கியோட ஹார்ட்டையே பிச்சு எடுத்துறாங்க. இப்படி ஒரு பயங்கரமான லீக்ஸ் வந்திருக்கு. லோக்கியோட ஹார்ட்டையே பிச்சு எடுக்கிறாரு அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பாரு டாக்டர் டூம். ஏன்னா நம்ம லோக்கி அந்த ஒட்டுமொத்த மல்டிவர்ஸ் ட்ரீயவே அவர் கைக்குள்ள வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது இங்க டாக்டர் டூம் நம்ம லோக்கியோட பவரை கண்டுபிடிச்சி அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி லோக்கியவே கொல்ல போறாங்க அப்படின்னு ஒரு பயங்கரமான லீக்ஸ் வந்திருக்குது. இது மட்டும் வந்துச்சு அப்படின்னா நம்ம தோர் இன்னும் கடுப்பாயிருவான். ஏன்டா அவன் மறுபடியும் உயிரோட வந்து ஏதோ ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்றான், என் தம்பியை ஏன்டா ஆளுக்கு வந்து கொள்றீங்க அப்படின்னு செம்ம கடுப்பாயி தானோஸை இப்படி தலையை வெட்டி நம்ம தோறு கொண்டாரோ அதே மாதிரி டாக்டர் டூமை கொன்னே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறிகண்டு சுற்றுவார் போல இருக்கு. அந்த மாதிரி தான் ஒரு பயங்கரமான லீக்ஸ் எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த அந்த டிவியை இடத்தையும் அவர் ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்து மொத்தமாக அழிச்சு விட்ற போகிற மாதிரியும், அப்புறமா ஸ்டார்டிங்கில் ஒரு சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காரு டாக்டர் டூம். அந்த டாக்டர் டூம் இருக்கிற இடமே ஹீ ஹூ ரிமைன்ஸ், அதாவது கேங் த கான்கரர். அந்த மாதிரி மல்டிவர்ஸில் நிறைய பேர் இருந்தாங்க பாருங்க. மொத்தமாக எல்லாத்தையுமே அழிக்கிறாராம் டாக்டர் டூம். அவங்க எல்லாத்தையுமே அழிச்சு டாக்டர் டூம் இந்த மொத்த மல்டிவர்ஸையும் அவர் கண்ட்ரோல் எடுத்து எல்லாத்தையுமே மொத்தமாக வச்சு செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான லீக்ஸ் வந்திருக்கு. அப்படியே இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் லீக்ஸுக்கு வந்தீங்கன்னா டாக்டர் டூம் அந்த மிரரை உடச்சிட்டு வெளியே வருது 100% ஒரு உண்மைன்ற மாதிரி தான் லீக்ஸ் பயங்கரமாக போயிட்டு இருக்குது. அப்போ நம்ம டாக்டர் டூம் போட்டிருக்க அந்த காஸ்டியூம் அந்த சூட்டு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான சூட்டு தான். அதுவே மார்வல் இன்னொரு சூட்டை ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த சூட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஏதோ நார்மலான ஒரு கிங் மாதிரி சூட்டு தான். அது என்னன்னா லட்வேரியால நம்ம டாக்டர் டூம் அவர் கிங்கா இருக்கும்போது நார்மல் டிஃபென்ஸ் இருக்கிற ஒரு பேசிக் டிஃபென்ஸ் அந்த மேஜிக் பவர் இருக்கிற அந்த சூட்டு. இதுல அவர் பேட்டிலுக்குலாம் போய் சண்டை போட முடியாது, அந்த மாதிரி தான் நார்மலா இருக்குது. அதுவே சண்டைன்னு வரும்போது அந்த சூட்டை பார்த்தா செம்ம பயங்கரமா அப்படியே பல்கா இருக்கும். அந்த அளவுக்கு அதோட மேஜிக் பவர் எல்லாமே அதிகமா இருக்கும். அப்படியே நம்ம தோரை அவர் மேஜிக் பவர் மூலமா அட்டாக் பண்ணும்போது அது ஒரு டார்க் மேஜிக் பவர் மாதிரி வெளியே வந்து அப்புறம் ஒரு கிரீன் கலரா
மாதிரி அட்டாக் பண்ணும். அதாவது அவரோட பவரையும் ஏதோ ஒரு டார்க் மேஜிக் பவரையும் மிக்ஸ் பண்ணி அட்டாக் பண்றாப்ல. அப்படின்னா இவர் யாரோட பவரை அப்படியே இழுத்துருப்பாரு? ஒருவேளை நம்ம வாண்டா விஷனோட பவரை அப்சர்வ் பண்ணிருப்பாரா, இல்ல வாண்டா விஷனே நம்ம டாக்டர் டூமுக்கு அந்த மேஜிக்கை கொடுத்துருப்பாங்களா? இன்னும் நாள் போக போக பயங்கரமான லீக்ஸ் தியரி எல்லாமே வந்துகிட்டே இருக்க போது. ஆனா எனக்கு என்ன ஒரு கவலைனா, ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்துல வர மாதிரி ஆயிடக்கூடாது. ஏன்னா படம் வரதுக்கு முன்னாடி சும்மா ட்ரெய்லர்ல அந்த மாதிரி சீன் எல்லாம் வெளியே விட்டானுங்க. ஐயோ படம் வேற மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா ட்ரெய்லர்ல என்ன இருந்ததோ அவ்வளவுதான் படத்திலே இருந்தது. அந்த மாதிரி மட்டும் ஆகாம இருந்தா சரி. ஏன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே செம்ம செம்ம ஹைப்பா இருக்க போகுது படம். சரி, அடுத்து இன்னும் செம்மையான மார்வல் வீடியோவோட உங்களோட வந்து பாக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.